ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எவல்யூஷன் மூலயமா வந்திருக்காங்கன்னா மங்கீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ மங்கீஸ்லேருந்து படிப்படியாக எப்படி எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம லோவர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த எவல்யூஷன் டைமில் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே வந்திருக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்மை நம்மளால் அந்த எவல்யூஷனுடைய கோர்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். ஹியூமன்ஸுக்கும் மற்ற அதர் அனிமல்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸே எப்படி அவங்க யோசிக்கிறாங்க ஹியூமன் அண்ட் எந்த மாதிரியான ஆக்ஷனை டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை வச்சு தான் ஹியூமன்ஸுக்கும் மற்ற அனிமல்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெல் டெவலப்டான நர்வஸ் சிஸ்டம் தான். ஹியூமனோட நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 3 இதாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இது ஷார்ட்டாக சிஎன்எஸ். செகண்ட் ஒன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதோடைய ஷார்ட் ஃபார்ம் பிஎன்எஸ். தேர்ட் ஒன் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இதோட ஷார்ட் ஃபார்ம் ஏஎன்எஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹியூமன் பாடியோட சென்டரில் பார்க்கும்போது பிரெயின் வரும் அண்ட் ஸ்பைனல் கார்ட் பேக்கில் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டும் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத மேக் பண்ணுது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், நர்வ் இம்பல்ஸ் நம்ம பாடிக்கு வந்தாலுமே அதை ப்ராசஸ் பண்ணி எந்த மாதிரியான கண்ட்ரோலை எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். செகண்ட் ஒன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் நர்வ் தான் இருக்குது தட் கனெக்டிங் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு ஆல் த பாடி பார்ட்ஸ். ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வாக இருந்து அதர் பாடி பார்ட்ஸோட கனெக்ஷனில் இருக்குது. அதுதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். தேர்ட் ஒன் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வருது. இந்த 2 நர்வ்ஸ் மூலயமா தான் இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் தான். இந்த ரெண்டுமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரொம்ப டெலிகேட்டான வைடல் ஸ்ட்ரக்சர். டெலிகேட் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போனி கேவிட்டிஸ் ஆஃப் ஸ்கல் அண்ட் வெர்டிபிரல் காலம் மூலிமா இந்த ரெண்டுமே ப்ரொடெக்ட் ஆகி இருக்குது. பிரெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹெட் ரீஜனில் இருக்குது. ஸோ இது பிரெயின் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த பிரெயினை சுற்றி ஸ்கல் மண்டை ஓடு இருக்கும் இல்லையா, இந்த போனி கேவிட்டி இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பேக்கில் இருக்கும், முதுகில் இப்படி வரும். அந்த ஸ்பைனல் கார்ட்டுமே ரொம்ப டெலிகேட்டாக சாஃப்டாக இருக்கிறதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி போனி கேவிட்டியான வெர்டிபிரல் காலம் பின்னாடி இருக்குது. ஸோ வெர்டிபிரல் காலம் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று நினச்சிங்கன்னா கிடையாது. ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிற ஒரு போனி கேவிட்டி. ஓகேவா. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் மேட்டர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, ஒயிட் மேட்டர் ஆர் கிரே மேட்டர். இந்த 2 மேட்டருமே இட் இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த மைலின் ஷீத். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபரில் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அண்ட் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டுமே இட் ஃபார்ம்ஸ் அ ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மைலின் ஷீத்தோட ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒயிட் மேட்டர் அந்த கிரே மேட்டர்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னாலே பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் தான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பிரெயின் பற்றி பார்த்துடலாம். பிரெயின் தான் நம்ம பாடியில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கணுனாலுமே இந்த பிரெயின் தான் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இதை பண்ணு இது பண்ணாத அப்படின்னு. ஸோ இந்த பிரெயின் தான் நம்ம பாடியோட கண்ட்ரோலிங் சென்டராக இருக்குது. இந்த பிரெயினில் பார்த்திங்க அப்படின்னா 3 கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன் ஆர் மெனிஞ்சஸ் இருக்குது. பிரெயினே ரொம்ப சாஃப்ட்டு தான், அதுக்காண்டி தான் ஸ்கல் மூலிமா இந்த பிரெயின் மேலே இருக்குது, கவர்டாகி இருக்குது. ஸ்கல் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி கவர் பண்ணி இருக்குது. இந்த பிரெயினில் மொத்தம் 3 மெம்பரேன் இருக்குது. அது நம்ம மெனிஞ்சியல் மெம்பரேன்னு சொல்கிறோம் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன்னு சொல்கிறோம். மொத்தம் 3 மெம்பரேன். தே ஆர் டியூரா மேட்டர், செகண்ட் ஒன் அர்க்னாய்ட் மெம்பரேன், தேர்ட் ஒன் பயா மேட்டர். இந்த மெம்பரெயின்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்டிங் த பிரெயின் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரி. வெளியே இருந்து ஏதாச்சும் நம்ம மண்டையை தாக்கிருச்சு, ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மெம்பரெயின் நம்ம பிரெயினை பாதுகாக்கும். அதுக்காண்டி தான் இந்த 3 மெம்பரெயின் பிரெயினுக்கு வெளியே இருக்குது.
see here, இதுதான் ஹியூமன் பிரெயின். இந்த ஹியூமன் பிரெயின் இங்கே இருக்குது அப்படின்னா கர்வாக. இப்போ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெம்பரெயின் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மெம்பரெயின் ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து டியூரா மேட்டர். செகண்ட் மெம்பரெயின் இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அது வந்து அர்கனாய்டு மேட்டர் ஆர் அர்கனாய்டு மெம்பரெயின். தேர்ட் ஒன் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா பிரெயினுக்கு பக்கத்தில், அது வந்து பயா மேட்டர். இந்த 3 மெம்பரெயினும் வந்து மெனிஞ்சியல் மெம்பரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரி. இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பரெயினான டியூரா மேட்டர் பற்றி பார்க்கலாம். டியூரா அப்படின்னா ரொம்ப டஃப்பானது அப்படின்னு அர்த்தம். மேட்டர் அப்படின்னா மெம்பரெயின்னு அர்த்தம். ஸோ வெளியே இருக்கக்கூடிய இந்த மெம்பரெயின் தான் ரொம்பவே டஃப்பான மெம்பரெயின். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரெயின். ரொம்ப திக்காக ஃபைப்ரஸாக இருக்கும். செகண்ட் மெம்பரெயின் வந்து அர்கனாய்டு மெம்பரெயின். அர்கனாய்டு அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து ஸ்பைடர். ஸோ இந்த மெம்பரெயின் வந்து டியூரா மேட்டருக்கும் பயா மேட்டருக்கும் நடுவில் மிடில் வந்து இருக்குது. இந்த டியூரா மேட்டர் திக்காக இருக்குன்னா இந்த அர்கனாய்டு வந்து தின்னாக இருக்கும். இட் இஸ் அ வாஸ்குலர் மெம்பரெயின் ப்ரொவைடிங் அ வெப் லைக் குஷன். ஒரு வெப் லைக் குஷன் மாதிரி நமக்கு கொடுக்குது. அதனால தான் இது அர்கனாய்டு ஸ்பைடர். அப்போ ஸ்பைடர் வெப்பு, இப்போ வெப் லைக் குஷன் மாதிரி இது கொடுக்குது, ப்ரொவைட் பண்ணுது பிரெயினுக்கு. நெக்ஸ்ட்டு பயா மேட்டர். பயா அப்படின்னா சாஃப்ட் ஆர் டெண்டர்னு அர்த்தம். மேட்டர்னா மெம்பரெயின்னு அர்த்தம். இதுவுமே வந்து தின்னா டெலிகேட் மெம்பரெயினாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ரிச்லி சப்ளைடு வித் த பிளட். நெக்ஸ்ட்டு டூ இன்னும் மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மெனிஞ்சியல் மெம்பரெயின் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மெனிஞ்சஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது தான், அதாவது வீங்கி போடுறது தான் நம்ம மெனிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, இந்த மெனிஞ்சஸை சுற்றி ஃப்ளூயிட் வந்து சரௌண்ட் ஆகியிருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து எப்போ இன்ஃபெக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்குது. இது நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமே வந்து வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால தான். இப்போது நம்ம ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய 3 மெயின் பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஹியூமனோட நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 3 தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் பிரெயினை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிரெயினில் மொத்தம் 3 மெம்பரெயினாக இருக்கிறத பார்த்தோம். தட் இஸ் மெனிஞ்சியல் மெம்பரெயின். அந்த 3 மெம்பரெயின் என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போது நம்ம பிரெயினில் மொத்தம் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தே ஆர் ஃபோர் பிரெயின், தட் இஸ் முன்னாடி இருக்கக்கூடியது, மிட் பிரெயின் மிடில் இருக்கக்கூடியது, ஹைண்ட் பிரெயின் பின்னாடி இருக்கக்கூடியது. இதுதான் வந்து 3 முக்கியமான பார்ட்ஸ் இந்த ஹியூமன் பிரெயின். இப்போ இதில் நம்ம ஃபோர் பிரெயின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபோர் பிரெயினை முன்னாடி இருக்கக்கூடியது. இந்த ஃபோர் பிரெயினில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் செரிப்ரம் அண்ட் டைன்செஃபலான். இந்த 2 பார்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டர் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டார்சல் தலாமஸ் அண்ட் வென்ட்ரல் ஹைப்போதலாமஸ். See here, இதுதான் வந்து ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினில் ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடியது, மிட் பிரெயின் அப்படின்னா நடுப்பகுதியில் வரக்கூடியது, ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா பின்பகுதியில் வரக்கூடியது. இப்போ இந்த ஃபோர் பிரெயினில் நம்ம செரிப்ரமும் டைன்செஃபலானும் இருக்கிறதா பார்த்தோம். செரிப்ரம் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு, டைன்செஃபலான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியது டைன்செஃபலான். அண்ட் ஆல்சோ லேட்டரில் வந்து ஹைப்போதலாமஸும் டார்சல் தலாமஸும் பார்த்தோம். ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா, டார்சல் தலாமஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேலே இருக்கும். டார்சல்னா மேலே, ஹைப்போ அப்படிங்கிறது அது கீழே இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு செரிப்ரம் பற்றி பார்க்கலாம். செரிப்ரம் தான் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய ரொம்ப லார்ஜஸ்டான போர்ஷன். நம்ம பிரெயினில் இது 2/3 ஆஃப் த பார்ட்டை வந்து இந்த செரிப்ரம் தான் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கு. இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி லைட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து செரிப்ரம் தான். இந்த செரிப்ரத்தை நம்ம லாங்கிடியூடினலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லென்த் வைஸாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்டாக வந்து டிவைட் ஆகும். இப்போ ஒரு ஸ்பியரை நம்ம பாதியாக பிரித்தோம் அப்படின்னா அது நம்ம ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த செரிப்ரமை நம்ம ரைட் அண்ட் லெஃப்டாக வந்து டிவைட் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் டிவைடட் ஆஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பை அ டீப் கிளெஃப்ட். அந்த டிவைட் ஆகக்கூடிய அந்த கிளெஃப்ட்டுக்கு பேர் வந்து மீடியன் கிளெஃப்ட். அதாவது மிடில் போய் அது வந்து கிளெஃப்ட் பண்ணுது, டிவைட் பண்ணி விட்டுருக்கு அந்த செரிப்ரத்தை. அப்படி டிவைடாக இருக்கக்கூடிய இந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் மறுபடியும் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, பை எ திக் பேண்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர். ஒரு நர்வ் ஃபைபர் மூலயமா, ஒரு தையல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி அந்த நர்வ் ஃபைபர் மூலயமா வந்து கனெக்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் கார்பஸ் கலோசம். பஸ்னா பசம் மாதிரி 2த்தையும் ஒட்ட வைக்குது. ஸோ 2த்தையும் சம் பண்ணி ஒட்ட வச்சுருக்கு, அதான் கார்பஸ் கலோசம். ஓகேவா? இப்போ இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியரோடைய அவுட்டர் போர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, it is formed of gray matter and that is called as cerebral cortex. So outer O
அது வந்து ஜி அப்படின்னு போட்டுக்கோங்க, அது ஓ மாதிரி தானே இருக்குது. தட் இஸ் கால்ட் அ செரிப்ரல் கார்டெக்ஸ், ஓ அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு இன்னர் ஆர் டீப்பஸ்ட் பார்ட்டு. ஸோ இன்னர் பார்ட் வந்து ஒயிட் மேட்டர், WHITE. ஸோ இன்னர் ஒயிட், அது ஒயிட் மேட்டராக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் மெடுலா. ஸோ மெடுலா MEDULLA. ஸோ LI இந்த மாதிரி லெட்டர்ஸ் சிமிலராக இருக்கிறதுனால, ஸோ இன்னராக இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கும், அது வந்து செரிப்ரல் மெடுலா. அவுட்டராக இருக்கிறது கிரே கலரில் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் வெளியே இருக்கக்கூடியது அந்த கிரே மேட்டர், அது எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்ட் ஆகி இருக்கும். நம்ம பிரெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு இருக்கும் இல்லையா, வெளியே இருக்கக்கூடியது. அந்த எலிவேஷன் இப்படி எலிவேட் ஆகி மேலே தூக்கி இப்படி கீழே இறங்கி வருது இல்லையா, தட் எலிவேஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ கைரி. அண்ட் டிப்ரெஷன், கீழே பள்ளமாக இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் சல்கை. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த செரிப்ரத்தை நம்ம பாதியாக லாங்டர்னல் டிவைட் பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியராக பிரிஞ்சிச்சு. அந்த ஒவ்வொரு செரிப்ரல் ஹெமிஸ்பியருமே வந்து இட் இஸ் டிவைடட் இன்டூ ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு இந்த 4ஆக டிவைட் ஆகிருக்கு. இந்த 4 லோப்ஸையும் வி டுகெதர் கால்ட் ஆஸ் அ செரிப்ரல் லோப்ஸ். இந்த ஒவ்வொரு லோபுக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இந்த லோபில் ஏதாச்சும் ஒரு லோபுக்கு எது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த செரிப்ரம் அப்படிங்கிறது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங், இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்னஸ், மெமரி, இமேஜினேஷன், ரீசனிங் அண்ட் வில் பவர். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செரிப்ரம் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பார்ட் தலமஸ் பற்றி பார்க்கலாம். தலமஸ் அப்படிங்கிறது செரிப்ரல் மெடுலாவில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. செரிப்ரல் மெடுலா அப்படிங்கிறது இந்த செரிப்ரத்துக்கு இன்னர் பார்ட்டில். அப்போ இன்னர் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட் மேட்டராக இருக்கும், WHITE. ஸோ இன்னர் ஐ, ஒயிட் ஐ அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் மெடுலா. மெடுலாவில் எல் வரும் அப்படின்னு பார்த்தோன்னே எல் வந்து ஐ மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த செரிப்ரல் மெடுலா. இதோடைய ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, இட் இஸ் அ மேஜர் கண்டக்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். சென்சரி நர்வ் அண்ட் மோட்டார் நர்வ் அப்படின்னு பார்த்தோம்லே, அந்த சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங்க்கு ஒரு மேஜர் கண்டக்டிங் சென்டராக வந்து இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ரிலே சென்டர். நெக்ஸ்ட் பார்ட் ஹைப்போதலமஸ். இந்த ஹைப்போதலமஸ் வந்து தலமஸோட பேஸில், அது கீழே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஹைப்போ அப்படின்னாலே வந்து கீழே தான், தலமஸ்க்கு கீழே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஹைப்போதலமஸோடைய ஃபங்க்ஷன் வந்து இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் நடக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோடைய வேலையே. இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஹங்கர், தர்ஸ்ட், ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஷுவல் டிசையர், ஆங்கர், ஃபியர், வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து நம்மளால் எப்படி அதுவாக வருது எப்படி அதுவாக போகுது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கையில் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போதலமஸ் தான். இது வந்து தெர்மோ ரெகுலேட்டரி சென்டராக ஆக்ட் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதுதான். அதனால தான் தெர்மோ ரெகுலேட்டரி. தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சரை இது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் கண்ட்ரோல் த செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்காக இருக்குது பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்காக இது ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபோர் பிரெயினில் வந்து செரிப்ரம், தலமஸ், ஹைப்போதலமஸ் இந்த 3 பார்ட்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயின் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தலமஸுக்கும் ஹைண்ட் பிரெயின், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரெயினுக்கும் 2க்கும் நடுவில் வந்து இருக்கிறது தான் மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயினுடைய ட்ராசல் போர்ஷன், அங்கே 4 ரவுண்டட் பாடிஸ் வந்து இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் கார்பரா குவாட்ராஜெமினா. இந்த குவாட்ரி அப்படி அந்த குவாட்ரி அப்படின்னு வந்தாலே வந்து 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4 ரவுண்டட் பாடிஸை தான் நம்ம கார்பரா குவாட்ரிஜெமினான்னு சொல்கிறோம். இது வந்து இட் கண்ட்ரோல் த விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ். நம்மளோட பார்வையும் கேட்கக்கூடிய இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதோடைய வேலை. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் ஹியூமனோடைய நர்வஸ் சிஸ்டமில், அதில் குறிப்பிட்ட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் பிரெயினோட என்னென்ன மெம்ப்ரெயின்லாம் இருக்குது, 3 மெம்ப்ரெயின் பற்றியும், அண்ட் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் அப்படிங்கிற 3 மெயின் பார்ட்ஸில் நம்ம ஃபோர் பிரெயின் அண்ட் மிட் பிரெயின் கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைண்ட் பிரெயின்லேருந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரியான சயின்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அண்ட் ஆல்சோ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும். இது வரைக்கும் நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் see it. நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.